நடிகவேல் எம்ஆர் அவர்கள் பல நடிகர்கள் இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் இருந்தாலும் ஒரு நடிகனுக்கு அவருடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு காட்சி சோக காட்சியாகவே இந்த காட்சி சோக காட்சி இதில் நீங்கள் பிரமாதமாக நடித்தால் மக்களிடம் நல்ல பெயரை எடுக்கலாம் என்று சொல்வார்கள். இன்னொரு காட்சி ஒரு வீரமான காட்சியாக இருக்கும், இன்னொரு காட்சி ஒரு சோகமான காட்சியாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் உடைத்து தனக்கென்று காட்சியை அமைத்து ஒரே காட்சியிலே சோகத்தையும் வீரத்தையும் கிண்டலையும் கோபத்தையும் ஒரு காட்சியில் ஒரு சில நிமிடங்களிலே நடித்து காட்டுகின்ற ஆற்றல் மிக்க ஒரே நடிகர் நடிகவேல் எம்ஆர் அவர்கள் தான். அதற்கு ஒரே படம் போதும், இரத்த கண்ணீர். நேற்று தந்தை பெரியார் பிறந்த தினத்திலே இறந்திருக்கின்ற நடிகவேல் எம்ஆர் அவர்கள் இவருடைய நாடகத்தை பற்றி அண்ணா அவர்கள் பெரியாரிடம் எடுத்து சொல்லி மிக சிறப்பாக நம்முடைய பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய ஆற்றலோடு இருப்பவர் எம்ஆர் என்று சொல்லி கோயம்புத்தூருக்கு அருகிலே பவானி என்ற ஊரிலே நடக்கின்ற நாடகத்திற்கு பெரியாரும் அண்ணாவும் சம்பத்தவர்களும் போகின்றார்கள். அங்கே முதல் வரிசை டிக்கெட் எல்லாம் தீர்ந்து விட்டது, விற்று தீர்ந்து விட்டது. தரையிலே அமர்ந்து பெரியாரும் அண்ணாவும் எம்ஆர் அவர்களுடைய நாடகத்தை பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்க ஒரு சிறந்த நடிகர். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கலைவாணர் NSK, மக்கள் திலகம், நடிகர் திலகம் இவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழக மக்களின் நெஞ்சத்திலே நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்ன இவர்களுடைய நெஞ்சத்திலே நிறைந்திருப்பவர் நடிகவேல் எம்ஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க, மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்கவர் எம்ஆர் அவர்கள். ஆகவே அவருடைய இந்த 33வது நினைவு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு முகாம் நடத்துவது உண்மையிலேயே சிறந்த ஒரு சேவை என்று நான் எண்ணி மகிழ்கின்றேன். அவர்களுக்கு வாழ்த்துகின்றேன்.